இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரியை கேட்டாவே கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாப்பீங்க. அந்த அளவுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆல்ரெடி சீரிஸ் பார்த்தவங்களுக்கு இந்த சீரிஸ் எதை பத்தி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். பட் சீரிஸ் பார்க்காதவங்களுக்கு இந்த சீரிஸோட ஒரு பேசிக் ஸ்டோரியை சொல்றேன். நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு தப்பான டிசிஷன் எடுத்து வேற ரூட்ல போனீங்கன்னா போதும், உங்களால எஸ்கேப் ஆக முடியாத ஒரு டவுனுக்குள்ள மாட்டிப்பீங்க. அது மட்டும் இல்லாம நைட் ஆனா இங்க மான்ஸ்டர்ஸ் உங்களை தேடி வந்து ஹண்ட் பண்ணும். இதுதான் இந்த ஃப்ரம் சீரிஸோட பேசிக் ஸ்டோரி. இப்போ நம்ம இந்த ஃப்ரம்மோட சீசன் 1 மொத்தமா பார்த்துருவோம். இந்த டவுன்ல இருக்கிற பீப்புளுக்கு இவங்க இந்த டவுனுக்கு எப்படி வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆரம்பத்துல இங்க இருக்கிற பீப்புள் நைட் ஆனா அண்டர் கிரவுண்ட்ல தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா நைட் ஆனா மான்ஸ்டர்ஸ் வந்து இவங்களை கொடூரமா கொன்னுடும். அது மட்டும் இல்லாம இவங்களால இங்க இருந்து தப்பிக்கவும் முடியாது. இங்க இருந்து வெளியே போகணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னாலும் சேம் பிளேஸ்ல தான் ஒரு லூப் மாதிரி சுத்தி வருவாங்க. அப்பதான் மிலிட்டரி பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய பாய்டு அப்படிங்கிறவரு அவரோட ஃபேமிலியோட இந்த டவுனை ரீச் பண்றாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இண்டிவிஜுவலா ஒரு நைட்டையும் மட்டும் சர்வை பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க இருக்கிற பீப்புள் இருந்திருக்காங்க. பாய்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கான ஒரு லைஃப அந்த டவுன்லயே வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பாய்டு ஃபாரஸ்ட்குள்ள போய் டாலிஸ்மன்ஸ் அப்படிங்கிற சில ஸ்டோன்ஸை கண்டுபிடிச்சிட்டு வராரு. அந்த ஸ்டோன்ஸை டோர்ல மாட்டிக்கிட்டு லாக் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த மான்ஸ்டர்ஸ் வீட்டுக்கு உள்ள வராது. இதனால இங்க இருக்கிற பீப்புள் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஹவுஸ்ல வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் தான் பாய்டோட வைஃப் இந்த பிளேஸே ஒரு ட்ரீம் அப்படின்னு நினைச்சு இந்த ட்ரீம்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த ட்ரீம்ல இறக்கணும் அப்படின்னு யோசிச்சு இன்னசென்ட் பீப்புள் எல்லாம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்செப்ஷன்லயாச்சும் டிகாப்ரியோட வைஃப் ட்ரீம்ல இருந்து வேக்கப் ஆக சூசைட் தான் பண்ணிக்கிட்டாங்க. பட் பாய்டோட வைஃப் அங்க இருக்கிற பீப்புளை போட்டு தள்ளுறது மட்டும் இல்லாம அவங்களோட ஓன் சன் எலிசையும் ஷூட் பண்ண போறாங்க. இதனால பாய்டு வேற வழி இல்லாம அவரோட வைஃபையே ஷூட் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் ரொம்ப காலமா இந்த டவுன் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா தான் போய்கிட்டு இருக்கு. பட் மேகன் அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ண ஒரு மான்ஸ்டர் அவளோட கிராண்ட் மதர் மாதிரி பேசி ட்ரிக் பண்ணி மேகனையும் அவளோட மதரையும் போட்டு தள்ளிடுது. அந்த சமயம் தான் மேத்யூ ஃபேமிலி ஒரு ரோட் ட்ரிப்புக்கு போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரம்வீலுக்கு வந்து சேருறாங்க. அதே சமயம் ஆப்போசிட்ல இவங்களுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது. அந்த கார்ல இருந்த டோபி டவுனுக்கு ஓடி போய் ஹெல்ப் கேட்க கென்னி அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அங்க இருக்கிற நர்ஸ் கிறிஸ்டியை கூட்டிட்டு வரான். பாய்டு ஜூலியன் டாபிதாவை வேன் உள்ள இருந்து காப்பாத்திடுறாரு. பட் ஈத்தனோட கால்ல ஒரு பெரிய கம்பி குத்திட்டதுனால பாய்டு, ஜிம் அண்ட் கிறிஸ்டி டாலிஸ்மன்ஸோட ஹெல்ப்பால அந்த நைட்டை வேன் உள்ளே ஸ்பெண்ட் பண்ணி ஈத்தனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்றாங்க. டாபிதா, ஜூலி அண்ட் ஜேட கெனியும் மத்தவங்களும் டவுனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் கிளினிக்ல இருக்கிற டோபிய சாரா அவளுக்கு சில வாய்ஸஸ் டோபியை கொண்டுட்டு கிளினிக்கோட டோரை ஓபன் பண்ணி வச்சா எங்க இருக்கிற பீப்புள்லாம் சேஃபா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால டோபியை கொண்டுட்டு கிளினிக்கோட டோரை ஓபன் பண்ணிட்டு போயிடுறா. இதனால கிளினிக்ல இருந்த நர்ஸையும் கெனியோட ஃபாதரையும் அந்த மான்ஸ்டர்ஸ் போட்டு தள்ளிடுது. டாபிதா அண்ட் ஜூலி டானாவோட காலனி ஹவுஸுக்கு வந்த பிறகுதான் டானா டாபிதா கிட்ட இந்த பிளேஸ்ல மான்ஸ்டர்ஸ் இருக்கு அப்படின்னும் நைட்டு வெளியே போக முடியாது அப்படின்னும் இந்த பிளேஸை விட்டு எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆரம்பத்துல டாபிதா இதை நம்பல அப்படின்னாலும் காலனி ஹவுஸுக்கு வர வழியில அவங்க கண்ணு முன்னாடியே சில மான்ஸ்டர்ஸை பார்த்துருந்துருப்பாங்க. அதனால நம்பிதான் ஆகணும். வேன்ல இருந்த ஜிம், பாய்டு, கிறிஸ்டி ஈத்தனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் சேஃபா வெளியே வந்துடுறாங்க. ஆனா ஈத்தனோட கண்ணுக்கு மட்டும் தி பாய் இன் தி ஒயிட் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் கண்ணுக்கு தெரியறான். அந்த கார்ல இருந்து தப்பிச்ச ஜேட் தெளிவான பிறகு டானா இந்த மான்ஸ்டர் அண்ட் இந்த பிளேஸோட மிஸ்ட்ரியை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா ஜேட் ஒரு டெக் கம்பெனியோட சிஇஓ அப்படிங்கிறதுனால இந்த டவுன் ஜஸ்ட் ஒரு எஸ்கேப் ரூம் அப்படின்னு நினைச்சு இங்க இருக்கிற யாரையும் நம்பாம அவரோட லிட்டில் அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்றாரு. அப்பதான் பங்கர்ல ஒரு டெட் சோல்ஜரையும் ஒரு சிம்பிளையும் பார்த்து இது வேற லெவல்ல ரியலிஸ்டிக்கா இருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த டவுனை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்புறாரு. ஈத்தனுக்கு மட்டும் அந்த பாய் இன் தி ஒயிட் கண்ணுக்கு தெரியல. விக்டர் அப்படிங்கிறவனுக்கும் அந்த பாய் இன் தி ஒயிட் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கான். பட் விக்டர் கைண்ட் ஆஃப் கிரீப்பி அப்படின்னு தான் சொல்லணும். அதனால இங்க இருக்கிற யாரும் அதிகமா விக்டர் கிட்ட பேச மாட்டாங்க. இந்த ஃப்ரம்வில்க்கு வர நியூ கம்மர்ஸ்க்கு அவங்க காலனி ஹவுஸ்ல ஸ்டே பண்ண போறாங்களா இல்ல டவுன்ல ஸ்டே பண்ண போறாங்களா அப்படின்னு சூஸ் பண்றதுக்காக சூசிங் செரமனியை வைக்கிறது வழக்கம். அதாவது நீங்க டானாவோட காலனி ஹவுஸை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு ரூல்ஸும் இல்லாம ஃப்ரீடமா இருக்கலாம். பட் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. ஏன்னா அது ஒரு மேன்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஒருத்தர் சின்ன தப்பு பண்ணாலும் மொத்த காலனி ஹவுஸையும் அது அஃபெக்ட் பண்ணும். பாய்டோட டவுன் அப்படி இல்ல. இங்க உங்களுக்கு தனி வீடு இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரியே பாய்டோட ரூல்ஸும் இருக்கும். இதனால ஜிம் ஃபேமிலியையும் ஜேடையும் அவங்க எங்க ஸ்டே பண்ண போறாங்க அப்படின்னு பாய்டு சூஸ் பண்ண சொல்றாரு. ஜேட் எப்படியும் இதெல்லாம் சும்மா எஸ்கேப் ரூம் தானே அப்படின்னு டவுனை சூஸ் பண்றாரு. ஜிம் ஃபேமிலியும் டவுனை தான் சூஸ் பண்றாங்க. பட் ஜூலி மட்டும் அவளுக்கு காலனி ஹவுஸ்ல ஃபாத்திமா அண்ட் எலிஸ் அப்படின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுனாலையும் பிளஸ் ஜிம் அண்ட் டாபிதா டிவோர்ஸால பிரிய போறாங்க அப்படிங்கிற ஒரு கடுப்புனாலையும் காலனி ஹவுஸை சூஸ் பண்றா. ஜேட் என்னதான் லிட்டரலி ஒரு டெட் சோல்ஜரை பார்த்திருந்தாலும் ஸ்டில் இதெல்லாம் ஏதோ ஒரு பிராங்க் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. கென்னி ஜேடோட ஃப்ரெண்ட் டோபியோட டெட் பாடியை காமிக்கிறான். அப்பதான் ஜேட் ஆக்சுவலி இந்த பிளேஸ்ல ரியல் மான்ஸ்டர்ஸ் இருக்கு, இங்க இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. சாராக்கு ஆல்ரெடி டோபியை கொண்டுட்டு கிளினிக்கை நைட் ஓபன் பண்ணி வச்சா எல்லாரும் வீட்டுக்கு சேஃபா போக முடியும் அப்படின்னு வாய்ஸ் கேட்டதுனால அந்த தப்ப பண்ணிருப்பா. இப்ப அகைன் அந்த பிளேஸ்
சாராவை கான்டாக்ட் பண்ணி ஜிம்மோட பையனான ஈத்தனை கொல்ல சொல்லுது. இதனால சாரா ஜிம்மோட ஃபேமிலி கூட க்ளோஸ் ஆகி ஈத்தனை கொல்ல ட்ரை பண்றா. அந்த சமயம் சாரா டோபியை கொண்டதையும் கிளினிக்கோட டோரை நைட் ஓபன் பண்ணி வச்சதை பத்தியும் நினைச்சு கில்ட்ல சாராவோட பிரதர் நேத்தன் ஃபாதர் கேட்ரி கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறான். சாரா டாபிதாவை பான்ல வச்சு லாக் பண்ணிட்டு ஈத்தனை கொல்ல ட்ரை பண்ணும்போது ஃபாதர் கேட்ரியும் நேத்தனும் சாராவை தடுக்க வராங்க. அப்ப ஈத்தனை காப்பாத்துற முயற்சியில சாராவோட கையிலேயே அவளோட பிரதர் ஆக்சிடென்டா இறந்து போயிடுறான். இதனால அங்கிருந்து சாரா உட்ஸுக்குள்ள தப்பிச்சு ஓடிடுறா. பட் உட்ஸுக்குள்ள ஓடின சாராவை ஃபாதர் கேட்ரி யாருக்கும் தெரியாம அவரோட சர்ச் பேஸ்மெண்ட்ல கட்டி வச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் ஜேட் இந்த டவுன்ல இருந்து வெளியே போக ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஒரு ரேடியோல இருந்து லைட்டா சிக்னல் கிடைக்கிறத நோட் பண்ணி அந்த ரேடியோவை ஒர்க் பண்ண வைக்க ஜிம்மோட ஹெல்ப் கேட்டு ஜிம் அண்ட் ஜேட் அந்த ரேடியோவை ஒர்க் பண்ண வைக்க ட்ரை பண்றாங்க. பட் ஜேடுக்கு அகைன் டெட் சோல்ஜர்ஸ் விசன்ஸா வரதுனால அங்க இருந்து பயந்து ஓடிடுறான். ஜிம் மட்டும் தனியா எப்படியோ அந்த ரேடியோவோட சிக்னலை ஃபைண்ட் பண்ணும்போது அவருக்கு சின்னதா ஒரு ஸ்டாட்டிக் கிடைக்குது. இதுக்கிடையில ஃபாதர் கேட்ரி சாராவை விசாரிக்கும் போதுதான் அவளோட வாய்ஸஸ பத்தியும் அந்த வாய்ஸ் தான் இவளை ஈத்தனை கொல்ல சொன்னது அப்படிங்கறத பத்தியும் சொல்றா. அது மட்டும் இல்லாம ஒரு பேப்பர் எடுத்து ஒரு லோகோவை வரைஞ்சி ஃபாதர் கேட்ரி கிட்ட கொடுக்குறா. அந்த லோகோவை பார்த்து ஷாக் ஆகி ஃபாதர் கேட்ரி ஒரு பிளேஸை தோண்டி ஒரு பேக் எடுத்து பாக்குறாரு. அதுல அந்த லோகோவோட கேண்டி பார் இருக்கு. ஃபாதர் கேட்ரியை தவிர இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா இது இவர் இங்க வந்த அன்னைக்கே புதைச்சு வச்சிருந்திருக்காரு. இந்த டவுன்ல ஒரே கேஎஸ்ஆ நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பாய்ட் உட்ஸுக்கு போய் எப்படியாச்சும் எல்லாரையும் வீட்டுக்கு கொண்டு போக ஏதாவது ஆன்சர் கிடைக்குமா அப்படிங்கறத சர்ச் பண்ண முடிவு பண்றாரு. அப்பதான் ஃபாதர் கேட்ரி பாய்ட மீட் பண்ணி சாராவை சீக்கிரட்டா அடைச்சு வச்சிருக்கிறத பத்தியும் சாராவோட வாய்ஸால இங்க இருந்து போக ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாய்டோட உட்ஸ் ஜர்னில ஃபாதர் கேட்ரியும் ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. பட் அந்த சமயம் காலனி ஹவுஸ்ல ஒருத்தனை ஒரு மான்ஸ்டர் அவனை பிரைன் வாஷ் பண்ணி டோர் ஓபன் பண்ண வச்சிடுது. இதனால மொத்த காலனி ஹவுஸும் மான்ஸ்டர் அட்டாக்கு உள்ளாக காலனி ஹவுஸ்ல இருந்து ஜூலி விக்டரோட ஹெல்ப்பால ஃபார்வேட்ரிக்குள்ள போயிடுறான். ஃபார்வேட்ரி அப்படிங்கிறது லிட்டரலி டெலிபோர்ட் பண்ணக்கூடிய ட்ரீ. பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நீங்க எங்க போய் சேருவீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா ஜூலி இந்த ஃபார்வேட்ரி வழியா ஒரு பங்கருக்கு சேஃபா போயிடுறான். காலனி ஹவுஸ்ல இருந்த எலிஸ், ஃபாத்திமா, டானா அண்ட் சில பீப்புள் சர்வைவ் ஆகிடுறாங்க. பட் அந்த கலவரத்துல ஃபாதர் கேட்ரி இறந்து போயிடுறாரு. ஜேட் அவர் தொடர்ந்து அந்த டெட் சோல்ஜர்ஸையும் வித்தியாசமான சிம்பிள்ஸையும் பாக்குறதுனால அந்த சிம்பிளை ஒரு பேப்பர்ல வரைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் கெனியோட மதர் அந்த சிம்பிளை பார்த்து இதை எங்கேயும் பார்த்திருக்கிறேனே அப்படின்னு ஜேடு கிட்ட ஒரு டைரியை ஃபைண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த டைரியிலையும் ஜேடு பார்த்தா அதே சிம்பிள் வரைஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாம அந்த டைரிக்குள்ள ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோல விக்டர் சின்ன பையனா இருக்கான். இதனால ஜேட் விக்டரை தேடி கிளம்புறாரு. பட் அதை விட இம்பார்ட்டன்டா ஜிம் அந்த ரேடியோக்கான ஸ்டாட்டிக் கிடைச்சதை பத்தி சொல்லி ஒரு உயரமான பிளேஸ்ல டவரை பில்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரேடியோ ஆக்சுவலி ஒர்க் ஆகலாம் அப்படின்னு சொல்றாரு. இதனால ஜேட் அண்ட் ஜிம் இந்த டவுனோட உயரமான பிளேஸான டானாவோட காலனி ஹவுஸ்ல டவரை பில்ட் பண்ண டானா கிட்ட பெர்மிஷன் கேக்குறாங்க. காலனி ஹவுஸும் ஆல்ரெடி மான்ஸ்டர் அட்டாக்னால இப்ப எம்டி ஆகிட்டதனால டானாவுமே அந்த ரேடியோ டவரை பில்ட் பண்ண ஓகே சொல்லிடுறாங்க. ஏர்லியர் ஜிம் அவரோட வீட்ல இருக்கிற லைட்ஸோட ஒயர்ஸ் கரண்டோட கனெக்ட் ஆகாமலே ஒர்க் ஆகுது அப்படின்னு ஃபைண்ட் பண்ணிருப்பாரு. இதனால டாபிதா அந்த ஒயர்ஸ்லாம் எங்க இருந்து வருது, கரண்ட் இல்லாம லைட்ஸ் எப்படி எரியுது அப்படிங்கறத ஃபைண்ட் பண்றதுக்காக அந்த ஒயர்ஸை ட்ராக் பண்ணி பேஸ்மெண்ட்டை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. பாய்ட் ஃபாதர் கேட்ரி சொன்ன வார்த்தைக்காக சாராவை அவரோட உட்ஸ் ஜர்னிக்கு கூட்டிக்கிட்டு இந்த டவுன் பீப்புளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு டவுனை பத்தின ஆன்சர்ஸை தேடி சாராவை கூட்டிட்டு உட்ஸுக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் ஜிம்மோட ரேடியோ டவரை பில்ட் பண்ண போதுமான பேட்டரி இல்லாததுனால என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் அவங்களால எதையும் பிளக் இன் பண்ண முடியாது. பட் ஆல்ரெடி எரியிற பல்புல இருந்து கரண்டை எடுக்கலாம் அப்படின்னு ஜேடுக்கு ஒரு யோசனை வந்து அந்த டவுன் பீப்புள் கிட்ட சொல்லி டவரை பில்ட் பண்ண தேவையான ஒயர்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கென்னி அவனுக்கு கிறிஸ்டி மேல ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்றான். பட் கிறிஸ்டிக்கு என்னதான் கென்னியை பிடிச்சிருந்தாலும் அவ இங்க வரதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு பொண்ணு கூட எங்கேஜ் ஆகி இருக்கிறா அப்படிங்கறத சொல்றா. கென்னி நினைச்சா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. இனி கென்னி ஃபேன்ஸ் இருந்தீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் பாய்டோட சன் எலிஸ் ஃபாத்திமா கிட்ட ப்ரொபோஸ் பண்றான். அதுக்கு ஃபாத்திமாவும் அக்செப்ட் பண்ணி எலிஸ் அண்ட் ஃபாத்திமா ஒன்னா சேர்ந்துடுறாங்க. பாய்டும் சாராவும் உட்ஸ்ல தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்பைடர் வலைகள் இருக்கக்கூடிய இடத்துல மாட்டிக்கிறாங்க. அதுல சில ஸ்பைடர்ஸ் பாய்ட கடிச்சிடுது. இதனால பாய்டால அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ண முடியாத அளவுக்கு அவரோட ஹெல்த் அப்படிங்கிறது பாதிக்க ஆரம்பிக்குது. பேக் இன் காலனி ஹவுஸ் ஜிம் அண்ட் ஜேட் ஆக்சுவலி அந்த ரேடியோ டவரை பில்ட் பண்ணிட்டாங்க. பட் அந்த சமயம்னு பார்த்து ஒரு பெரிய ஸ்டோம் வர ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பக்கம் டாபிதா அவங்க வீட்டு பேஸ்மெண்ட்ல எலக்ட்ரிக்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னு ஃபைண்ட் பண்ண பேஸ்மெண்ட்டை தோண்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜிம்மோட ரேடியோ வழியா அவுட் சைட் பீப்புளை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜிம்மோட ரேடியோ ஒர்க் ஆகிறது மட்டும் இல்லாம ரேடியோல பேசுற பர்சன் ஜிம்மோட நேம சொல்றது மட்டும் இல்லாம அவரோட வைஃப் பேஸ்மெண்ட்டை தோண்டிட்டு இருக்கிறத பத்தியும் சொல்லி வார்ன் பண்றாரு. இதனால ஜிம் அங்கிருந்து கிளம்பி டாபிதாவை சேவ் பண்ண கிளம்ப டாபிதா அவங்க தோண்டிக்கிட்டு இருந்த அந்த பேஸ்மெண்ட் இடிஞ்சு அந்த பேஸ்மெண்ட்டுக்கு உள்ள ஒரு டனல்குள்ள விழுந்துடுறாங்க. அந்த சமயம் விக்டர் அங்க வந்து பாய் இன் தி ஒயிட் உங்களை சேவ் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லி இந்த டனல் தான் மான்ஸ்டர் தூங்குற பிளேஸ் அப்படின்னு டாபிதாவை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இன்னொரு பக்கம் பாய்டோட ஹெல்த் ரொம்ப மோசமாகிட்டே இருக்கிறதுனாலையும் ஸ்டோம்னால அவங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ண முடியாததுனாலையும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சாரா கிட்ட பாய் இன் தி ஒயிட் பாய்ட ஃபார்வேட்ரிக்குள்ள அனுப்ப சொல்றான்.
அதனால சாரா பாய்டு அந்த ஃபார்வேர்ட் ட்ரீக்குள்ள அனுப்புறா. பட் பாய்டு ஒரு டிரை வெல்லுக்குள்ள மாட்டிக்கிறாரு. அதே சமயம் டவுனுக்குள்ளேயும் ஒரு நியூ பஸ்ல 20 to 25 நியூ பீப்புளுக்கு மேல புதுசா அரைவ் ஆகுறாங்க. ஜிம்மோட ரேடியோல பேசினது யாரு? பாய்டு அந்த டிரைவெல்ல இருந்து தப்பிப்பாரா மாட்டாரா? இப்போ புதுசா பஸ்ல வர நியூ பீப்புள டானா எப்படி சமாளிக்க போறாங்க? டாபிதாவும் விக்டரும் அந்த மான்ஸ்டர்ஸ் தூங்கிட்டு இருக்கிற டனல்ல இருந்து தப்பிப்பாங்களா மாட்டாங்களா? பாய் இன் தி ஒயிட் எதுக்காக டாபிதாவையும் பாய்டையும் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற சீசன் 2 நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.